நீ நல்லது செய்தும் யாரும் உன்னை கவனிக்கலையா? உன் உழைப்பு வீணாகிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செய்த காரியத்திற்கு ஒருவேளை அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது, நீ செய்த காரியத்திற்கு கர்த்தர் பலன் அளிப்பாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வார்த்தைய கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவான பலன் இந்த மாதம் உண்டாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரூத் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை காண்பிக்கிறது. ரூத்துடைய வாழ்க்கை அவ்வளவு எளிமையான வாழ்க்கை இல்லைங்க. கணவனை இழந்தாள், எதிர்காலம் தெரியல, நல்ல கஷ்டத்தை அனுபவித்த ஒரு பெண்மணி. ஆனா அவள் ஒரு விஷயம் செய்தாள். என்ன தெரியுமா? தேவனை நம்பினாள், விசுவாசமாக அவள் நடந்தாள். மக்கள் அவளை பார்க்காத நேரத்திலேயும் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாயிருந்தத நீங்க பார்க்க முடியும். அவள் எவ்வளவு விசுவாசமாய் தன் மாமிக்கு இருந்தாள் என்பதை போவாஸ் அறிந்தான். அதனாலதான் போவாஸ் அவளிடம் சொன்னது, கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நான் இப்படி சொல்லட்டுமா? செய்த நன்மை, உன் விசுவாசம், உன் கண்ணீர், எதையும் தேவன் மறக்க மாட்டார். சரியான நேரத்துல நிறைவான பலனை உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.